வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். தோண்ட தோண்ட எப்படி எலும்புக்கூடுகள் வெளிவர தொடங்கிவிட்டதோ அதே முறையில் தர்மஸ்தலாவிலிருந்து பல மர்மமான கதைகளும் வெளிவர தொடங்கிவிட்டது. பல நபர்கள் போலீஸ் ஸ்டேஷனிடம் போய் என்னுடைய மகளை காணவில்லை, என்னுடைய மகனை காணவில்லை, என்னுடைய கணவரை காணவில்லை என்கிற அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த எஃப்ஐஆரை போடக்கூட முடியாமல் தத்தளித்தார்களோ இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர்களை கட்டாயமாக எழுதக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அந்த பிரஷர் வர தொடங்கிவிட்டது. இதே போன்ற ஒரு கதை தான் அனன்யா பட்டின் கதை. 22 வயதான எம்பிபிஎஸ் மாணவி, ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் மாணவி. தர்மஸ்தலாவிலிருந்து காணாமல் போன அந்த கதையை கேளுங்கள். அனன்யா பட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். எந்த கல்லூரியில் இவர் எம்பிபிஎஸ் படித்து வந்தாரோ 2003ஆம் ஆண்டிற்கான இந்த கதை, அதாவது 22 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு அருகே இருக்கக்கூடிய பல இடங்கள் சுற்றி பார்ப்பதற்காக ஒவ்வொரு வாரம் அல்ல மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவார்களாம். இவருடன் படித்த பல மாணவர்கள் தர்மஸ்தலா என்கிற இந்த இடத்திலிருந்து வருகிறார்கள். எங்களுடைய ஊர் இப்படி, எங்களுடைய ஊர்ல பல கோவில் எல்லாம் இருப்பதாக கூறிய போது ஒரு நாள் அனன்யா டிசைட் செய்கிறார், நானும் உங்களுடைய தர்மஸ்தலா என்கிற இந்த இடத்திற்கு வர ஆசைப்படுகிறேன், பிளான் பண்ணலாம். அனன்யா பட் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே பிளான் செய்திருக்கிறார்கள். அனன்யா பஸ் பிடிச்சு தர்மஸ்தலா வருகிறார். தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள், ஆண் நண்பர், பெண் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை சுட்ட வைத்திருக்கிறார்கள், வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு மாலை நேரம் தர்மஸ்தலா கோவிலுக்கு போகலாம் என்று கூறிய போது, இங்கேயே நல்லா இருக்கும், லேட் நைட்லாம் நம்ம இங்கே இருக்கலாம், கொஞ்சம் தங்கலாம், ஆனால் இங்கே பயங்கரமாக குளிரும், அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்துடுறோம், நீ கோவிலே இரு, போர்வையில எடுத்துகிட்டு வந்துடும், ஏன்னா குளிரும், காட்டு பகுதியாக இருக்குது, அதனால சரின்னு அந்த பெண்ணை, அனன்யா பட்டை அங்கேயே விட்டு இந்த மற்ற நண்பர்கள் வீட்டுக்கு போய் மற்ற விஷயங்கள் எடுக்க சென்றிருக்கிறார்கள். ஒரு 6-7 மணி இருக்கும். திரும்பி வந்து பார்க்கும்போது அனன்யாவை அங்கே பார்க்க முடியவில்லை, காணவில்லை. நண்பர்கள் எல்லாருமே அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் தேடி பார்த்திருக்கிறார்கள். அனன்யா ஏதோ சுத்தி பார்க்க போயிருப்பார்கள். நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும், அனன்யாவை காணவில்லை. இரவு முழுவதும் அனன்யாவை தேடி அலைந்திருக்கிறார்கள் நண்பர்கள். காணாத பட்சத்தில் அடுத்த நாள் காலையில அனன்யாவுடைய தாயார், அவருக்கு சுஜாதா பட், அவருக்கு காலில் இந்த மாதிரி உங்களுடைய மகளை காணவில்லை, கோவிலுக்கு வந்தாள், தர்மஸ்தலா என்கிற இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். உடனடியாக சுஜாதா பட்டுக்கு ஒன்றுமே புரியலை. சுஜாதா பட் தர்மஸ்தலா என்கிற இந்த இடத்திற்கு போய் பார்க்கும்போது, அதாவது அந்த பெண் தர்மஸ்தலாவிற்கு வந்து காணாமல் போய் அடுத்த நாள் சுஜாதா பட் தர்மஸ்தலாவிற்கு வரும் வரை 48 மணி நேரம் ஆகிவிட்டது. சுஜாதா பட் அந்த அனன்யா பட்டுடைய நண்பர்களிடம் போய் கேட்டபோது, இங்கே தான் ஆண்டி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், இங்கே தான் விட்டுட்டு போனோம், காணலையே, இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம். டப்புன்னு சுஜாதா பட் அங்கே அருகே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸார்கள் முதல் கட்டமாக அந்த கம்ப்ளைண்ட்டையே எடுக்க மறுத்து விட்டார்கள், விரட்டடித்து விட்டார்கள். வித்து பிடித்து போன ஒரு தாய் என் வேதனையை நீங்க பாருங்கள். கையில் போட்டோவை எடுத்துக்கொண்டு அருகே இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கெல்லாம் அலைந்திருக்கிறார். அந்த போட்டோவை காட்டி, என்னுடைய மகள் இங்கே வந்தாள், பார்த்தீர்களா என்று கேட்டபோது அங்க அனைவருமே கொடுத்த ஒரே முறையான ஸ்டேட்மெண்ட், அம்மா உங்களுடைய மகளை மறந்து விடுங்கள், இது போன்ற எத்தனையோ பெண்கள் மறைந்திருக்கிறார்கள், காணவில்லை, திரும்பி என்னைக்குமே அவர்கள் வந்ததல்ல. தாயின் மனது கேட்காமல் மீண்டும் ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறது. போலீசார்கள் மறுபடியும் சுஜாதா பட்டை விரட்டடித்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த மகள் காணாமல் போன அந்த கம்ப்ளைண்டை எங்களால் எடுக்க முடியாது, யாருடன் ஓடியிருப்பாள், அப்படியான ஒரு சில எலிகேஷன்ஸ். இந்த தாயுடைய வேதனையை பொறுக்காமல் ஒரு நபர், அங்க இருந்த ஒரு நல்ல மனிதர், இந்த பெண்ணிற்கு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்க போலீஸ்ட்டு எத்தனை முறை போனீங்கன்னா கூட போலீசார்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டார்கள், இதுதான் இந்த இடத்துடைய உண்மை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஏரியா, ஒட்டுமொத்த இலாக்காவை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய ஹேக்டே குடும்பம், தர்மஸ்தலாவின் தர்மாதிகாரிகள், அவர்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்துடைய அந்த தலைவர்,
அவரை போய் நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்படி அவர்கள் கூறினால் போலீசார்களும் நடவடிக்கை எடுப்பார்கள். போலீசார்களும் உங்களுடைய கம்ப்ளைண்டை எழுதி கொள்வார்கள். எந்த வழியும் இல்லாமல், எந்த இடத்திலுமே எந்த விதமான உதவியும் கிடைக்காத பட்சத்தில் தாயார் தர்மாதிகாரியுடைய வீட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள் அங்க வெளியில் நின்ற நபர்கள் விடவில்லை. இந்த மாதிரி என்னுடைய பெண்ணை காணவில்லை, இந்த ஐயா கூறினால் மட்டும்தான் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் உதவுங்கள். அங்க வெளியில கதவுல நின்ற 4 நபர்களுமே இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார்கள். உன்னுடைய பெண்ணை மறந்து விடு, இதற்கப்புறம் இங்க வரக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த பெண் அங்க போராடி இருக்கிறார், கதறி இருக்கிறார், கெஞ்சி இருக்கிறார். இந்த பெண், நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன், நகரவே மாட்டேன், என்னுடைய பெண்ணுக்கு நியாயம் நீதி கிடைக்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போலீசார்கள் அந்த வேலையை பார்ப்பார்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே அங்க கதவுல நின்ற 4 நபர்களுமே இந்த பெண்ணை, சுஜாதா பட்டை அடிச்சிருக்கிறார்கள். எந்த அளவில் பலமான அந்த அடின்னு நீங்க பார்த்தீர்கள், அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். சுஜாதா பட் அந்த பெண்ணுடைய மகளான அனன்யா பட்டுடைய நண்பர்கள், அவர்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இந்த அம்மா தர்மாதிகாரியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். அங்க போய் பார்க்கும்போது மயக்கத்தில் இந்த பெண்ணை தூக்கி அங்க மருத்துவமனையில் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காத பட்சத்தில் பெங்களூருக்கு ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். கோமாவில் சுஜாதா பட் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை இருந்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு பின்புதான் மொழிப்பே வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அனன்யாவுடைய ஞாபகம், மறுபடியும் தர்மஸ்தலாவிற்கு போயிருக்கிறார். திரும்பி அதே போலீஸ் ஸ்டேஷன், திரும்பி அதே கதை. இன்னைக்கு வரை எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவிடப்படவில்லை, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை. இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம், அதாவது மிஸ்டர் எக்ஸோடைய இந்த செய்திகள்லாம் வெளிவரும்போது, டெலிவிஷன்ல பார்த்ததற்கு பின்பு, பத்திரிகைகள் பார்த்ததற்கு பின்பு, சுஜாதா பட் மீண்டும் ஒரு முறை தர்மஸ்தலாவிற்கு சென்றிருக்கிறார். அங்க சென்று போலீசார்களிடம் தன்னுடைய கதையை மீண்டும் ஒரு முறை கூறிய போது மறுபடியும் அவருடைய கம்ப்ளைண்டை எடுக்க மறுத்துள்ளது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள். இப்ப என்ன செய்வதென்றே புரியாமல் சுஜாதா பட், அனன்யாவுடைய தாயார், அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டை போய் சந்தித்திருக்கிறார். பேர் மஞ்சுநாத். மஞ்சுநாத்துடைய அட்வைஸ் படி அவரிடம் அனைத்து கதையுமே கூறியதற்கு பின்பு அவர் ஒரு கேஸ் ஃபைல் செய்து எஸ்பி ஆஃபீஸருக்கு கூட்டி சென்றிருக்கிறார். இப்போ லைம்லைட்ல கேஸ் இருக்கு, இதை மறுக்கவும் முடியாது. எஸ்பிக்கு முன்பு தன்னுடைய கம்ப்ளைண்டை எழுதியதற்கு பின்பு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் செய்திருக்கிறார் அனன்யா பட்டுடைய தாயார் சுஜாதா பட். அதற்கப்புறம் நேற்று முதல் முறையாக 22 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ், அனன்யா பட்டுடைய கேஸ் ஃபைல் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள். இது 22 ஆண்டுகளாக ஒரு தாயின் போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. நியாயமல்ல, இது அநீதிதான், அநியாயம்தான் நடந்திருக்கிறது. 22 ஆண்டுகளாக தன்னுடைய மகள் காணாமல் போன அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கூட பதிவிட முடியவில்லை. எவ்வளவு பெரிய அநீதி என்று நீங்க பாருங்கள். இதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரியும் எங்க யார் வழியாக இந்த கொடூரங்கள் நடந்திருக்கிறது. ஹேக்டே குடும்பம், அவர்கள் கையில் தான் இந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் இருக்கிறது. அவர்களை பற்றி யார் பேச முன்வந்தாலோ, யார் இந்த தர்மஸ்தலாவை சுற்றி நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி பேசினாலோ அவர்கள் மீது வழக்குகள் பாய்கிறது, அவர்கள் மீது டெஃபமேஷன் கேசஸ்களை போடுகிறார்கள். அந்த நபர் கொஞ்சம் அதிகமாக குரல் கொடுத்தால் அந்த நபரை மாயமாக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். அல்ல ஒரு ஆக்சிடென்ட் அல்ல ஒரு அன்நேச்சுரல் டெத்தாக காட்டி அந்த நபரை க்ளோஸ் செய்யக்கூடிய வேலையும் பார்க்கிறார்கள். வருடம் 2000 2015 ஆண்டு வரைக்கான அனைத்து கேஸ் ஃபைல்ஸ்களையுமே யாருடைய சப்போர்ட் படி, யாருடைய ஆர்டர் படி, உத்தரவு படி அளித்தார்கள் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. இன்னைக்கு இது போன்ற பல ஐவிட்னஸஸ்கள், மிஸ்ஸிங் ஆன பல குடும்பங்கள் இன்னைக்கு முன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்களை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அனன்யா பட்டுடைய கேஸ் ஒன்று மட்டும்தான் என்று நீங்க நம்பாதீர்கள். இது போன்ற நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸருக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இதை பற்றின அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த அப்டேட்ஸ் என்னெல்லாம் வருகிறதோ உடனுக்குடன்
இதே போன்று நாங்கள் உங்களிடம் பகிர கட்டாயப்பட்டிருக்கிறோம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். எங்களுடைய வீடியோ, எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இது போன்ற ரிப்போர்ட்ஸ், இது போன்ற இன்வெஸ்டிகேட்டிவ் தியோரிஸ்களை கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்படும். அதற்காக எங்களுக்கு நிதியும் தேவைப்படுகிறது. கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.